இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? இல்ல, கை ரொம்ப வலிக்குது. சரி வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம். இந்த கட்டை கொஞ்சம் எடுத்து விட. கொஞ்சம் கையை அசைச்சா ரத்தம் ஓட்டம் சரியாயிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, திரும்ப ரொம்ப வலி வந்துட போகுது. இந்த வலி வேதனை எல்லாம் பாக்குறப்ப பேசாம ஆஸ்திரேலியா போக ட்ரை பண்ணாம இருந்திருக்கலாம்னு தோணுது. இந்த ஃப்ராக்சர் இன்னும் கொஞ்சம் நல்ல குணமாயிடும். திரும்ப ஆஸ்திரேலியா போறத பத்தி உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினியா? இல்ல, அவ கை சரியான பிறகுதான் வர சொல்லிருக்கா. அதனால கொஞ்சம் பொறுமையாவே எல்லா ஏற்பாடையும் செய்யலாம். இல்ல, அதுக்கான ப்ராசஸ் இப்ப நீ ஆரம்பிச்சாதான் உன் கை குணமானது நீ போறதுக்கு சரியா இருக்கும். சரி, முதல்ல நீ ஆஸ்திரேலியா போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்த. இப்ப நீ அதை பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. என்னாச்சு உனக்கு? அது இல்ல, பாட்டி ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுதுல்ல, அத அப்பா தானே பண்ண போறாரு. அப்போ தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் ஆஸ்திரேலியா போறத பத்தி யோசிக்கலான்னு விட்டுட்டேன். சரி, நீ நல்லா யோசி. ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்து. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு. மாத்திரை போடு. சரி, நீ ரெஸ்ட் எடு. இவன் பாட்டி குடும்பத்துக்காக அம்மா கிட்ட நிறைய பேசுறான். உண்மையிலேயே இவன் பாட்டியோட பேரனா இருப்பானோ? மாப்பிளைக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். அவரு எப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அத்தை, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மைதிலி, என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல ஒரு மூத்த மக மாதிரி இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கனவுல கூட எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அத்தை, ஒன்னும் ஆகாதத்த, பயப்படாதீங்க. இல்லம்மா, கோவிலுக்கு போய் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த சாமியை மனசார வேண்டிக்கணும். சரிங்க அத்தை, விடிஞ்சதும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்ப வந்து தூங்குங்க, வாங்க. இல்ல மைதிலி, எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. சொன்னா கேளுங்க அத்தை, வாங்க. இல்ல மைதிலி, எனக்கு தூக்கம் வரல, நீ போ. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, உங்க இஷ்டம். வாங்கடா 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 வாங்கடா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நாங்க ரெடியா வந்துட்டோம். ஆளை காமிச்சா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். உங்களை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்கடா, ஆளை காட்டுற வாங்க. ஏய், அங்க பச்சை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறான் பாரு. ஏய், அங்க முதுக காட்டிட்டு பேசிட்டு இருக்கான்ல, அவனை தாண்டா நீங்க அடிச்சு காலி பண்ணணும். ஆளை காட்டிட்டீங்கல்ல, இனிமே அவன் டெட் பாடி தான், கவலைப்படாதீங்க. டேய், நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அவனை போட்டு தள்ள முடியாது. அவன்
அடிதடியில கில்லாடி பையன்டா. அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லன்னா அவன் உங்க கதையை முடிச்சிடுவான். அண்ணா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. ஆ. 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 அவனை தீர்த்து கட்ட வேண்டியது எங்க பொறுப்பு. ஆ. ஏய், ஹ். ஆ? என்ன அண்ணா ஒண்ணும் இல்லண்ணா. சாரிண்ணா, ஆள் தெரியாம வந்துட்டோண்ணா. நாங்க வரோண்ணா. போட்டு தள்ளுங்கடா. சாரிண்ணா. டேய் வாங்கடா போலாம். டேய். ச்சே. டேய், அவனை பார்த்தோன்னு எதுக்குடா கத்திய மறைச்ச? டேய் அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அவனு தெரிஞ்சிருந்தா இந்த சம்பவத்துக்கே நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். டேய் வாங்கடா. அவனை போட்டுட்டு வாடான்னு சொன்னா அவகிட்ட போய் உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்க. தூ. ஏடா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? டேய் உங்களை எல்லாம் பெரிய பிஸ்தான் நினைச்ச பாரு. என் புத்தியை எதால அடிச்சுக்கணும்னு தெரியல. அண்ணா அவன் சாதாரண ஆள் இல்லண்ணா. நாங்க 3 பேர் இல்ல 30 பேர் ஒரே நேரத்துல வந்தாலும் எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிடுவானே. அவன்கிட்ட செம்மையா அடி வாங்கினதுல நானும் ஒருத்தனே. அவன் அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கண்ணே. மரண அடி அடிப்பானே. அவன் கதையை க்ளோஸ் பண்ண சொல்லி எங்க கதையை முடிச்சிருப்பீங்க. ஆளை விடுங்க. டேய் வாங்கடா. டேய் டேய் தொடர்நடுக்கி பயில்களா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏய் இந்த தடவை மிஸ் ஆயிட்ட. அடுத்த தடவை பக்காவா பிளான் பண்ணி உன் கதையை முடிக்கிறேன்டா. முடிக்கிறேன்டா.